இந்த பதிவில் வேதாகமத்தில் உள்ள எடைகள், அளவுகள் மற்றும் அவற்றின் ஆழமான ஆவிக்குரிய அர்த்தங்களை அறிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வேதாகம அலகுகளை புரிந்து கொள்வது வேதாகமத்தின் அடிப்படை உண்மைகள் குறித்த ஆழ்ந்த புரிதலை நமக்கு அளிக்கும். இந்த அளவீடுகளின் இறையியல் முக்கியத்துவம் வெறும் வரலாற்று ரீதியான எண்கள் மட்டுமல்ல, மாறாக இவை தேவனுடைய பரிசுத்தத்தையும் நீதியையும் அத்துடன் வேதத்தில் காணப்படும் அவருடைய மீட்புத் திட்டத்தின் வரைபடத்தையும் காட்டுகின்றன. இவற்றை புரிந்து கொள்ள நாம் வரலாற்று சூழலை பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு அளவீடுகள் மனித உடலின் பாகங்கள் மற்றும் அன்றைய கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டவை. ஆனால் புதிய ஏற்பாட்டு அளவீடுகள் ரோமானிய மற்றும் கிரேக்க கலாச்சார மற்றும் மதிப்பீடுகள் ஆகும். விரல் அகலம் என்பது அளவீட்டின் மிகச்சிறிய அலகாக இருந்தது. சுமார் 1.9 சென்டிமீட்டர் அளவுள்ள இது பெரிய அளவீட்டு அலகுகளுக்கு அடிப்படையாக அமைந்ததுடன் பண்டைய கால கட்டுமான பணிகளுக்கு தேவைப்பட்ட துல்லியத்தன்மையையும் இது எடுத்துக்காட்டியது. ஆவிக்குரிய ரீதியில் நம் வாழ்க்கையின் சிறிய விவரங்களை கூட தேவன் மதிக்கிறார் என்பதை விரற்கடை அகலம் என்பது நமக்கு கற்பிக்கிறது. கோவிலின் அளவீடுகளை அவர் குறிப்பிட்டது போலவே சிறிய விஷயங்களிலும் நம்முடைய விசுவாசத்தை அவர் கவனிக்கிறார். அடுத்ததாக கை அகலம் உள்ளது. 4 விரல்களின் அகலத்தை அல்லது ஏறக்குறைய 7.5 சென்டிமீட்டரை குறிக்கும். இது திருக்கூடாரத்தின் மற்றும் அதன் உபகரணங்களின் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொதுவான அளவீட்டு முறையாகும். கைச்சான் அளவு என்பது மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. சங்கீதக்காரர் குறிப்பிடுவது போல தேவன் நம் வாழ்நாட்களை ஒரு சான் அளவுள்ளதாகவே அமைத்துள்ளார். இதன் மூலம் நித்தியமான பொக்கிஷங்களின் மீது கவனம் செலுத்துமாறு அவர் நம்மை அழைக்கிறார். சான் என்பது கட்டை விரலின் நுனியிலிருந்து சுண்டு விரலின் நுனி வரையிலான தூரத்தை குறிக்கிறது. சுமார் 22.8 சென்டிமீட்டர் அளவுள்ள இந்த அளவீடு தலைமை ஆசாரியரின் மார்பு கவசம் போன்ற புனித பொருட்கள் உருவாக்கத்தில் கடைபிடிக்கப்பட்ட துல்லியத்தன்மையை எடுத்துக்காட்டுகிறது. மார்பு கவசத்தில் அந்த சான் அளவு பயன்படுத்தப்பட்டிருப்பது கடவுள் தம் மக்களை தமது இதயத்திற்கு மிக அருகில் சுமந்து கொண்டிருப்பதை குறிக்கிறது. இது அவருடைய ஆழமான அன்பையும் அவருக்கு பணிபுரிபவர்களின் பொறுப்பையும் நினைவூட்டும் ஒரு வலிமையான அடையாளமாகும். முழம் என்பது பைபிளின் மிக முக்கியமான அலகாக இருக்கலாம். முழங்கையிலிருந்து நடுவிரல் வரை, அதாவது சுமார் 45 சென்டிமீட்டர் அளக்கப்படும் இது உடன்படிக்கை பெட்டி உட்பட பைபிளின் அனைத்து முக்கிய கட்டமைப்புகளுக்கும் ஒரு அளவீடாக இருந்தது. முழம் என்பது தேவன் மனிதரின் அளவிற்கு இறங்கி வருவதை குறிக்கிறது. அது மனித அவதாரத்தின் ஒரு நிழலாகும். அந்த அவதாரத்தில் வார்த்தை மாம்சமாகி விண்ணகத்திற்கும் மண்ணுக்கிற்கும் இடையிலான இடைவெளியை இணைத்து நமக்கு மத்தியில் வாசம் செய்தது. நீண்ட முழம் லாங் கியூபிட் என்ற அளவீட்டையும் நாம் காண்கிறோம். இது வழக்கமான அளவீட்டுடன் ஒரு கைவிரல் அகலத்தை ஹேண்ட் பிரெத் கூடுதலாக கொண்டதாகும். எசேக்கியேல் கண்ட ஆலய தரிசனத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த அளவு சாதாரண மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தரநிலையை குறிக்கிறது. நீண்ட முழம் கடவுளின் பரலோக பரிசுத்த தரத்தை சுட்டிக்காட்டுகிறது. அது உலகத் தரங்களுக்கு பதிலாக அவருடைய தெய்வீக பரிபூரணத்தை பிரதிபலிக்கும் ஆவிக்குரிய முதிர்ச்சி நிலையை அடைய பாடுபடுமாறு நம்மை தூண்டுகிறது. ஃபேதம் அல்லது ஓர்க்வியா என்பது நீட்டப்பட்ட கைகளுக்கு இடையேயான தூரத்தை குறிக்கிறது. ஏறக்குறைய 1.8 மீட்டர் அளவுள்ள இந்த அலகு வரலாற்று ரீதியாக கடலில் ஆழத்தை அளவிட பயன்படுத்தப்பட்டது. ஆவிக்குரிய ரீதியாக நமது போராட்டங்களின் ஆழங்கள் வரை தேவனுடைய பிரசன்னம் எவ்வாறு சென்றடைகிறது என்பதை அந்த ஆழம் குறிக்கிறது. சோதனை எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் நம்மை வழிநடத்தவும் நிலைநிறுத்தவும் தேவனுடைய கரம் இருக்கிறது. வில்லிலிருந்து அம்பு பாயும் தொலைவு என்பது சுமார் 150 மீட்டர்கள் கொண்ட ஒரு தூர அளவீடாகும். இது ஒரு வில்லாளி அம்பு எய்து தாக்கக்கூடிய அதிகபட்ச தூரத்தை குறிக்கிறது. இது ஒரு கண்ணுக்கு தெரியும் எல்லையாகவும் அமைகிறது. உதாரணமாக, துயரமான சூழலில் இருந்த தன் மகனிடமிருந்து இத்தொலைவில் அமர்ந்திருந்த ஆகாரின் நிகழ்வில் இது காணப்படுகிறது. சப்பாத் பயணம் என்பது சுமார் 1 கிலோமீட்டர் அல்லது 2000 முழம் தூரத்தை குறிக்கிறது. சப்பாத் நாளில் பயணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச தூரம் இதுவேயாகும். தெய்வீக ஓய்வு மற்றும் பக்திக்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இது ஒரு ஆவிக்குரிய எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டது. ஸ்டேடியன் மற்றும் மைல் ஆகிய சொற்கள் கிரேக்க மற்றும் ரோமானிய தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. ஸ்தாதி என்பது ஒரு பந்தய பாதையின் நீளத்தை சுமார் 185 மீட்டர்கள் குறித்தது. ரோமானிய மைல் என்பது 1.48 கிலோமீட்டர் அளவை கொண்டிருந்தது. புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்தின் கலாச்சாரச் சூழலை இவ்வளவீடுகள் பிரதிபலிக்கின்றன. நோவாவின் பேழையின் பரிமாணங்களை கணக்கிடும்போது அதன் அளவுகள் வியக்கத்தக்க வகையில் இருப்பதை நாம் காண்கிறோம். நவீன அளவீடுகளின்படி இது 41,000 கனமீட்டருக்கும் அதிகமான பிரம்மாண்டமான கொள்ளளவு கொண்டது. அந்த பேழையின் அளவு நவீன காலத்தில் மிகப்பெரிய கப்பல் ஒன்றிற்கு இணையானதாகும். இது கிறிஸ்துவுக்கு, அதாவது உண்மையான இரட்சிப்பின் பேழைக்கு ஒரு வலிமையான குறியீடாக திகழ்கிறது. தம்மிடம் அடைக்கலம் தேடி வரும் அனைவரையும் தன்னுள் ஏந்தி அவர்களை மீட்கும் அளவுக்கு அது விசாலமானது. கோலியாத் உடல் அளவுகள் குறித்த குறிப்புகளை நாம் பார்த்தால் தாவீது எதிர்கொண்ட சவாலின் பிரம்மாண்டமான தன்மையை காண முடியும். அந்த இளம் மேய்ப்பன் பெற்ற வெற்றியின் மகத்துவத்தையும் காண முடியும். சாலமோனின் ஆலயம் மிக துல்லியமான நேர்த்தியுடன் கட்டப்பட்டது.
அதன் அளவீடுகள் வெறும் கட்டுமான உறுதித்தன்மைக்காக மட்டுமல்லாமல் தம் மக்களுக்கு மத்தியில் தேவன் வாசம் செய்வதையும் அவருடைய ராஜ்யத்தின் ஒழுங்கமைப்பையும் குறிக்கும் ஆழமான குறியீட்டு முக்கியத்துவத்தையும் கொண்டிருந்தன. கெரா என்பது ஏறக்குறைய 1/2 கிராம் எடையுள்ள மிகச்சிறிய எடை அளவீடு ஆகும். பண்டைய காலத்தில் இது ஒரு சிறிய நாணயம் அல்லது தானியத்தின் எடையைப் போல பயன்பட்டது. தேவனுடைய பார்வையில் மிகச்சிறிய காணிக்கைகள் கூட முக்கியத்துவம் வாய்ந்தவை. கெரா குறித்த பாடம் தேவனுடைய மாபெரும் திட்டத்தில் நமக்கும் ஒரு சிறிய பங்கு இருப்பதை நினைவூட்டுகிறது. பரிசுத்த ஸ்தலத்தின் தராசு சமநிலைக்கு ஒவ்வொரு சிறிய எடையும் எவ்வளவு அவசியமாக இருந்ததோ அதேபோல தேவனுடைய ராஜ்யத்தில் ஒவ்வொரு விசுவாசமான செயலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. பெகா என்பது 1/2 ஷெக்கலுக்கு சமமானதும் ஏறக்குறைய 5.7 கிராம் எடையுள்ளதுமான ஒன்றாக இருந்தது. இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரிக்கான ஒரு நிலையான அளவீடாக திகழ்ந்ததுடன் ஆசரிப்பு கூடாரத்தில் மக்களுக்கு இருந்த பொறுப்பையும் இது சொல்கிறது. தேவனுக்கு முன்பாக ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் பற்றி பெகா நமக்கு கற்பிக்கிறது. ஒவ்வொரு தனிநபரும் ஒரே தொகையை கொடுத்ததால் ஒவ்வொரு உயிருக்கும் சம மதிப்பு உண்டு என்பதையும் உடன்படிக்கை வாக்குறுதிகளில் அனைவருக்கும் சமமான பங்கு உண்டு என்பதையும் அது உணர்த்தியது. ஷெக்கல் என்பது 11.4 கிராம் எடையை கொண்ட பைபிளின் அடிப்படை எடை அளவீடாகும். வணிக பரிவர்த்தனைகள் முதல் நிலம் வாங்குதல் மற்றும் திரை செலுத்துதல் வரை அனைத்து நடவடிக்கைகளிலும் இதுவே நிலையான நாணய எடை அளவீடாகும். வணிகத்திற்கு அப்பாற்பட்டு பரிசுத்த ஆலய ஷேக்கல் ஒரு புனிதமான அளவுகோலாக இருந்தது. அது நமது எல்லா கொடுக்கல் வாங்கல்களிலும் நேர்மையையும் நீதியையும் கடைபிடிக்க வேண்டும் என்ற தேவனின் அழைப்பை அடையாளப்படுத்தியது. நியாயத்தையும் நேர்மைத்தன்மையையும் உறுதி செய்வதற்காக ஆசாரியர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட எடையாகவும் இருந்தது. ஒரு மினா என்பது 50 ஷேக்கல்களுக்கு அல்லது சுமார் 570 கிராமுக்கு சமமானதாகும். பெரும்பாலும் பெரிய அளவிலான பணப்பரிவர்த்தனைகளில் பயன்படுத்தப்பட்ட இது தேவன் அளிக்கும் தாராளமான நன்மைகள் மற்றும் அதிக பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டவர்களிடமிருந்து அவர் எதிர்பார்க்கும் பொறுப்புணர்வு ஆகியவற்றை எடுத்துக்காட்டுகிறது. இறுதியாக தாலந்து என்பது 34 கிலோகிராம் வரை எடையுள்ள மிகப்பெரிய அளவீட்டு அலகாக இருந்தது. இது பெரும் செல்வத்தை குறிப்பதாக அமைந்திருப்பதோடு தேவனுடைய கிருபையின் அளவற்ற மதிப்பையும் நம் வாழ்விற்கான உயர்ந்த அழைப்பையும் நமக்கு நினைவூட்டுகிறது. வேதாகமத்தில் தாலந்து என்பது வெறும் பெரும் எடையையோ அல்லது பணத்தையோ மட்டும் குறிப்பதல்ல. மாறாக அது கடவுளால் நமக்கு அளிக்கப்பட்ட அளப்பரிய வரங்களையும் பொறுப்புகளையும் குறிக்கிறது. இவற்றை நாம் உண்மையுள்ள பொறுப்பாளர்களாக கையாள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட தங்கத்தை நாம் ஆராயும்போது அதற்கு எவ்வளவு துல்லியமான கணக்கீடுகள் தேவைப்பட்டன என்பதை பார்க்கிறோம். இக்கணக்கீடுகள் கட்டடக்கலை திட்டமிடலை மட்டுமல்லாமல் தேவனுடைய வடிவமைப்பை மதித்துச் செயல்படுவதில் மக்கள் கொண்டிருந்த பக்தி மற்றும் கீழ்ப்படிதலையும் காட்டுகின்றன. லாக் என்பது ஏறக்குறைய 0.3 லிட்டர் அளவுள்ள ஒரு திரவ அளவீடாகும். ஹீப்ரு மொழியில் லாக் என்றும் கிரேக்க மொழியில் செஸ்டஸ் என்றும் அழைக்கப்படும் இந்த சிறிய அளவு பலி செலுத்தும் ஆராதனைகளில் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டது. இது நமது பக்தி அல்லது அர்ப்பணிப்பின் ஒவ்வொரு அளவையும் தேவன் கவனத்தில் கொள்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆவிக்குரிய முக்கியத்துவம் என்பது அளவை பொறுத்ததல்ல, மாறாக காணிக்கையை செலுத்துகின்ற இதயத்தின் மனநிலையை பொறுத்ததே ஆகும். மிகச் சிறிய அளவிலான ஒன்றை கூட தேவனுக்கு அளிக்கும்போது அது ஒரு புனிதமான பலியின் பகுதியாக மாறுகிறது. அடுத்ததாக காப். இது 4 லாக் அளவுகளுக்கு அல்லது சுமார் 1.2 லிட்டருக்கு சமமானதாகும். பழைய ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ள இந்த அளவீடு மக்களின் அன்றாட வாழ்க்கை மற்றும் சடங்குகளுக்காக வகுக்கப்பட்ட துல்லியமான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட அளவீட்டு முறைகளுக்கு மற்றொரு உதாரணம். ஓமர் என்பது ஏறக்குறைய 2.2 லிட்டர் அளவுள்ள ஒரு அளவீடாகும். வனாந்தரத்தில் மன்னா தினமும் சேகரிக்கப்பட்டதோடு இது பெரிதும் தொடர்புடையது. இது தேவனளிக்கும் அன்றாட தேவையை, அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் போதுமான அளவை குறிப்பதுடன் மக்கள் அவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கவும் கற்றுக் கொடுக்கிறது. ஓமரின் பாடம் என்பது இஸ்ரவேலர்கள் ஒவ்வொரு காலையிலும் தங்கள் பங்கை சேகரித்தது போலவே நமது தற்போதைய தேவைகளுக்கு போதுமான அவருடைய கிருபையின் மீது நம்பிக்கை வைத்து நாமும் அனுதினமும் தேவனை தேட ஊக்குவிக்கப்படுகிறோம். ஹின் என்பது சுமார் 3.6 லிட்டர் அளவுள்ள ஒரு திரவ அளவீடாகும். இது 12 லாக் அளவுகளுக்கு சமமானது. பானபலியாக எண்ணெய் அல்லது திராட்சை ரசத்தை ஊற்றி படைக்கும் சூழலில் முக்கியமாக பயன்படுத்தப்படும் இந்த ஹின் அளவு தேவனுக்கு செலுத்தப்படும் ஆராதனையின் செழுமையையும் மிகுதியையும் வெளிப்படுத்துகிறது. சியா என்பது சுமார் 7.3 லிட்டர் அளவை குறிக்கிறது. தானியங்களை அளவிட பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்ட இது அன்றாட இல்லங்களில் வழக்கிலிருந்த ஒரு அளவீட்டு அலகாகும். உணவுப் பொருட்களின் விலைகள் குறித்த முன்னறிவிப்புகள் போன்ற தீர்க்கதரிசன செய்திகளில் உணவுப் பொருட்களின் பற்றாக்குறை அல்லது போதுமான இருப்பை அளவிடுவதற்கான ஒரு அளவுகோலாக சியா விளங்குகிறது. எப்பா மற்றும் பாத் ஆகியவை சுமார் 22 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பெரிய அளவீட்டு அலகுகளாகும். மாவு போன்ற உலர்பொருட்களுக்கு எப்பா பயன்படுத்தப்பட்ட அதேவேளையில் எண்ணெய் மற்றும் திராட்சை ரசம் போன்ற திரவங்களுக்கு பாத் ஒரு தரநிலையாக பயன்படுத்தப்பட்டது. ஒரு குடத்தின் கொள்ளளவு இதுவாகும்.
கோர் மற்றும் ஹோமர் ஆகியவை ஏறக்குறைய 220 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மிகப்பெரிய அளவீடுகளை குறிக்கின்றன. பெருமளவிலான விளைச்சலையும் பெரிய அளவிலான செயல்பாடுகள் அல்லது அரச களஞ்சியங்களுக்கு தேவைப்பட்ட பெரும் அளவிலான இருப்புகளையும் விவரிக்க இந்த மிகப்பெரிய அளவீட்டு அலகுகள் பயன்படுத்தப்பட்டன. வனாந்தரத்தில் சேகரிக்கப்பட்ட மன்னாவை கணக்கிடும்போது ஓமர் தேவனுடைய அளவீட்டின் சின்னமாக தனித்து நிற்கிறது. அது வீணாவதை தடுத்து அனைவருக்கும் உணவு கிடைப்பதை உறுதி செய்தது. இதன் மூலம் வழிதவறிச் செல்லும் தம் பிள்ளைகள் மீதும் தேவன் காட்டும் பரிபூரண அக்கறையை விளக்குகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்து நாணயங்களை ஆராயும்போது லெப்டன், டெனாரியஸ், ஸ்டேட்டர் மற்றும் டேலண்ட் ஆகிய நாணயங்கள் நம் கவனத்திற்கு வருகின்றன. ஒரு விதவை பெண் வழங்கிய மிகச்சிறிய காணிக்கையான லெப்டன் முதல் வழக்கமான ஊதியமாக வழங்கப்பட்ட டெனாரியஸ் நாணயங்கள் வரை ஒவ்வொரு நாணயமும் ஒரு கதையைச் சொல்கிறது. நல்ல சமாரியன் உவமையில் குறிப்பிடப்பட்டுள்ள நாணயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அந்த பயணியின் பராமரிப்புச் செலவை ஈடுகட்ட 2 தெனாரியம் நாணயங்கள் அளிக்கப்பட்டன. இது ஒருவரின் அயலார் மீது அன்பு செலுத்துவதில் எதிர்பார்க்கப்படும் நடைமுறைக்கு ஏற்ற தாராளமான மற்றும் உடனடியான செயல்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இறுதியாக 10,000 தாலந்து கடன் குறித்த விவரம் ஒரு ஆன்மீக உண்மையை வலியுறுத்துகிறது. கடவுளுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடனின் அளவிட முடியாத பாரமும் அதைவிட பெரிதான அவருடைய இரக்கத்தின் மகத்துவமும் அதுவே. இதோடு வேதாகம அளவீடுகள் குறித்த நமது பயணம் நிறைவடைகிறது. ஆமென்.